மாறாது வந்த மாமணியாய் இவருடைய சொற்பொழி எப்போது கேட்போமோ அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காதோ என்றெல்லாம் தமிழக மக்கள் மட்டுமின்றி தரமான சிந்தனையுடைய அத்தனை பேரும் செந்தமிழ் சீமானை பார்ப்போமா, அவர் பேச்சை கேட்போமா, குறிப்பாக விவசாயத்தை பற்றி பேசுகிற அந்த அருமையான சொற்பொழிவை எப்பொழுது கேட்க வாய்ப்பு இருக்கும் என்றெல்லாம் கூட சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் உங்களையெல்லாம் பார்க்கிற போது, வேளாண் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறவங்களையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. என்னிடத்தில் நான் வேளாண்மை செய்தலை, ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நெசவு செய்தலை, பானை செய்தலை, தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் நான் அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது என்னை கேலி பண்ணி, எங்கள் ஊர் ஆட்டுக்காரன், எங்கள் ஊர் மாட்டுக்காரன் என்றெல்லாம் கேலி பண்ணினார்கள். என்னிடத்தில் கேட்பார்கள், படித்தவன் போய் வேளாண்மை செய்வதா என்று கேட்டார். நான் உடனே பதில் சொன்னேன், படித்தவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? அப்போ படிச்சிட்டோம் எங்களுக்கெல்லாம் பசிக்காதுன்னா சாப்பிடாதீங்க, பட்டினியாக இருங்க. படித்தவன் வேளாண்மை செய்யலாமா என்று கேள்வி எழுகிற காலத்தில் வேளாண்மையே பாடமாக படிப்பாக படிக்க வந்திருக்கிறவங்களை நினைக்கிற போது எனக்கு பெருமை மகிழ்ச்சியாக. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உயிரினும் இனி என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை என்பது நம் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர். அதனால தான் அதை அக்ரிகல்ச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். அது வாழ்வியல் முறை, அது ஒரு வாழ்வியல், அது தனியாக ஒரு தொழில் இல்லது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், மீனை உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை முறை உழவின் பெருமையை வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. இந்த குறளின் பொருள் கட்டாயம் உங்கள் எல்லோருக்கும் உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றால், உலகில் எந்த உறவும் வேண்டாம் என்று பற்றற்று போன ஞானி, மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாவற்றையும் துறந்து போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான். இதைவிட உழவின் பெருமையை யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் உழவாண்மை என்பது, நீங்கள் அறிவுச்சிறந்த என் தம்பி தங்கைகளே, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாம் முழங்கி வருவதற்கு காரணம் அதுதான். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகள் கவனிக்கணும். 130 கோடி மக்கள், அத்தனை பேருக்கும் செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க இந்த நாடு சட்டமும் திட்டமும் வைத்திருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் நீரும் சோறும் கொடுக்க உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை. எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது? எந்த நாட்டில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அலைபேசி இல்லை, தொலைக்காட்சி இல்லை, குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்கிற தொழில்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி. உங்கள் கைகளில் எத்தனை ஜி இருக்கலாம், 5G 10G 11Gன்னு செல்ஃபோனில் இருக்கலாம். கஞ்சி விவசாயி தான் ஊற்றணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேலை பார்க்குற தம்பி? சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன். சாப்பிட்டு போய் தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை எப்படி?
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய தொழில்துறையினுடைய பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்கிறார் அமெரிக்காவில். பில்கேட்ஸ், நீங்கள் எங்கே 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்கிறீர்கள்? அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார். அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்வதனால் ஏற்கிறான், அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான். இங்கே வெள்ளையா இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற நோய் இன்றும் இருக்கிறது. எங்கள் அப்பா நம்மாழ்வார் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவிலில் பர்னாட்டி கிளார்க் என்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி, அவரோட போய் அந்த பயிற்சி களத்தில் பங்கேற்று இது பண்ணும்போது அவர் சொல்வதெல்லாம் கேட்கும்போது இங்கே வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும்போது பர்னாட்டி கிளார்க் சொன்னார் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த ஒரு 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 நல்ல செய்தியை சொல்வதனாலும் வெள்ளக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்குது. மார்க்ஸ் சொன்னது போல், லெனின் சொன்னது போல், ஏங்கல்ஸ் சொன்னது போல். அப்போ தான் கேட்குறான், நான் சொல்கிறேன்னா ஆமாம் இவன் ஒரு 5-6 தெரியும் இவன் சொல்லி கேட்குறதுன்னு. இது ஒரு நோய். ஒற்றை வைக்கோல் புரட்சி நீங்கள் படிப்பீங்க, படிக்கலாம் படிக்கணும். மாசானுகு புக்காக்கோ அவன் ஒற்றை வைக்கோல் புரட்சி இன்னைக்கு உலகம்புறா போராடிக்க மாசானுகு புக்காக்கோன்ட்டு. ஜப்பானிய மொழியியல் பேரறிஞன் வந்து சுசுமுகனோ அவன் எழுதுறான், ஒரு கட்டுரையில் எழுதுறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியிலிருந்து உயிர் சொற்கள், கலை சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம், எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ சொல்றான்னா, மாசானுகோ புக்காக்கோ பரம்பரைக்கே வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், அதை நம்ம திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இதுக்குன்னா நமக்கு ஒரு நோய். நமக்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு என்ற ஒரு உளவியல் நோயால் நம்ம ரொம்ப எளிமையாக இப்போ நமக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. நீங்கள் வயல் வரப்பு ஓரத்தில் எல்லாம் அகத்தி மரத்தை நடுறதுங்கிறது வேடிக்கைக்கு இல்லை. நைட்ரஜன் தேவைப்படுது. காற்றில் 80 விழுக்காட்டுக்கு மேலே நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை அகத்தி மரம் பிடித்து அதை செடி கொடிகளுக்கு அங்கே இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு கொடுத்துருது. அந்த அகத்தியை வளர்க்காமல் நம்ம நைட்ரஜன், பொட்டாசியம், சல்பேட்டு அது இதுன்னு கொண்டு போய் செயற்கை உரங்களை வச்சு. இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கை வேளாண்மைங்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே சிரிப்பு வரணும். வேளாண்மையே இயற்கை தானப்பா, அதில் ஏன் இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, செயற்கை ரசாயன உரங்களை கொட்டி நிலத்தை நஞ்சாக்கி உணவை நஞ்சாக்கிட்டோம். 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடியுப்புகளை எல்லாம் அவன் எப்படி சந்தைப்படுத்துவதை நினச்சி உரமாக்கினான். அதை விற்கிறதுக்கு இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளை எடுத்துகிட்டு வந்து அதை சந்தைப்படுத்தினான். அதை போட்டவுடனே உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆடு மாட்டு சாணம் கழிவு, மக்கிய இலைதலை கழிவு அந்த குப்பையில் கொண்டு கொட்டும்போது அது நிலத்தில் இருக்கும்போது நீரை கொஞ்சோண்டு நீராக இருந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிறோம். அது அப்படியே ஈரமாக வச்சுக்கிறோம், ஈரப்பதத்தோட காய விடாது. ஆனால் நீங்கள் உப்பை போட்டிங்கன்னா, வெடி உப்பை போட்டிங்கன்னா, இந்த ரசாயன உப்பை போட்டிங்கன்னா அது நிலத்தடி நீரை உறிஞ்சிடும். அப்படி என்ன ஆயிரும், அதிகப்படியாக தண்ணி. நம்ம எப்படி உப்பை தின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோமோ, அது மண் உப்பை தின்னோன்னு நிறைய தண்ணி குடிக்குது. அப்போ நிறைய நீர் தேவைப்படுது. இதை நல்லா இதை பார்த்துக்கணும். ஒன்று சார்ந்து இருக்குது. இது உயிரியல் தொடர்ச்சிங்கிறோம். அதை நீங்கள் உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அண்ணன் வந்துட்டு இல்லை, நான் சொல்லணும், என்னுடைய கடமை இருக்குல்ல. அப்போ நம்மாழ்வார் மகன் இதை கூட உங்களுக்கு கற்பிக்கலைன்னு அரங்கத்தை திறந்து வச்சு பயனில்லை. அப்போ இந்த ரசாயன வெடிவுப்புகளை போடுறதுனால நிறைய நீர் தேவைப்படுது. நம்ம வரப்புயர நீர் உயரம், நெல் உயரம், குடி உயர கோன் உயரும், கோன் உயர்வான்னு பண்ணான். குடி உயர கோன் உயர்வான்னு அவை பாடினான். இப்போ வரப்பு இருக்குது, உயரமாக இருக்குது, ஆனால் நீரும் உயரலை, நெல்லும் உயரலை. ஏன்னா நம்ம நீர்வள பெருக்கத்துக்கு கவனமே செய்யலை. நெல் ஏன் உயரலை? அன்னைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா சாஞ்சு கிடக்கும் நெல் ஒரு ஆள் உயரத்துக்கு விளைஞ்சிருக்கும். அப்படி சாஞ்சு கிடக்கும்.
அது எந்த பக்கம் காற்று அடிச்சதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும். நம்ம அந்த பக்கம் போய் சனிமலை பார்த்தாரு, பொலிமலை பார்த்தாருன்னா, அப்போ எங்கே சாஞ்சிருக்கோ அங்கே பார்த்து வேற அறுத்து கொண்டு போனான். அப்போ அதே அவை சொன்னான், அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னா அன்னைக்கு. அப்போ இவங்க டிராக்டரை உற்பத்தி செஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த டிராக்டரை ரசாயனம் இந்த உழவு எந்திரத்தை வியாபாரம் செய்கிறதுக்காக பலாயிரக்கணக்கான உழவு மாடுகளை வாங்கி வெட்டி கொண்டுட்டான். நம்ம நாட்டில் நடந்துச்சு. அப்போ அந்த சந்தையில் ஒரு ஆள் 60 கிலோ எடை இருக்க நான் நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது, பாதை விழுந்துடும், புல் கூட முளைக்காது. 6 டன் எடையுள்ள டிராக்டர் அழுத்தி நிலத்தில் உழுதா மண் கெட்டிப்பட்டு போகும். மண் கெட்டிப்பட்ட இடத்தில் புல் முளைக்குமே வெளியே, பூண்டு முளைக்குமே வெளியே, மற்ற எந்த புல்லு, இப்போ நெல்லோ கடலையோ தக்காளியோ கத்தரியோ வராது. நம் முன்னோர்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது சும்மா இல்லை. உங்களால் நம்ப முடிகிறதா உடன் பிறந்தவர்களே? பார்க்க அருவருப்பாக உள்ளங்கையில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மண்புழுவை ஒரு நொடியில் கையில் வச்சுருக்க மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. பார்க்க அருவருப்பாக இருக்கிற அந்த உயிரினம் 40,000 முறை இந்த மண்ணை உழுகிறது என்கிறான். தன் வாழ்நாளில் 40,000 முறை மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கழுவி போடும், கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழுவி போடும். அப்படி 40,000 முறை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்றார்கள். மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் ரசாயன உரத்தை கொண்டு கொட்டின புழு மண்புழு எல்லாம் செத்துருச்சு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் என்று எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ என்ன பண்ணால் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷனில் அவன் இந்த 5008 5020 குட்டை பயிர்களை விதைகளை கண்டுபிடிச்சி விற்கிறதுக்கு இந்த உயர்ந்த நெற்பயிர்கள் இப்போ என்ன இருக்கு, அடி இருக்குது, நுனி இருக்குது, நடு இல்லை, மாட்டுக்கு தீவனம் இல்லை. அப்போ மாட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஒன்று சார்ந்து எப்படி வரான் பாருங்க. வேளாண்மை என்பதே தற்சார்பு. மாடு உழவுக்கு பயன்படுத்துவோம், அது சாணம் போடும், அதை சாணக்குழியில் வைப்போம், திருப்பி கொண்டு எங்கள் வயலில் கொட்டுவோம். மாடு நம்மளோட பாடுபடும், நெல் விதைக்கும் போது புனையல் மிதிக்கும், வைக்கோலை சாப்பிடும், நெல் அரிசி நமக்கு தவிடு, அதுக்கு அதை சாப்பிட்டு சாணம் போடும், அது உரம். இப்படி ஒன்றை ஒன்று அது நம்மோடு உழுவும், நம்மோடு வண்டி சுமக்கும், எல்லாமே செய்யும். உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பண்டிகைகள் இருக்குது? மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரே இனம் தமிழர் தான் என்பதை நீங்கள் கொண்டு எவ்வளவு பண்டிகை இருந்தாலும் உழவர் திருநாளாக இருக்கிற அறுவடை திருநாளை கொண்டாடியவன், அதற்கு பண்டிகை வைத்தவனும் தமிழன் தான். அப்படி கொண்டாந்த ரசாயன உரங்களை கொட்டினா அதை எப்படி சந்தைப்படுத்தினான்னா, அவன் ஒரு விதையை கொடுத்தான், அவன் ஒரு உரத்தை கொடுத்தான். அந்த உரத்தை நம்ம பாரம்பரிய நெல் வகைகளில் போட்டோம், விளைச்சல் சரியாக வரல, என்ன இது ஒன்றும் விளையலை அப்படின்னோடனே விதை தப்புன்ட்டு குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான். அன்னைக்கு குனிஞ்ச அர்த்தம், இன்னைக்கு முட்டிக்கால் போட்டால் இருக்கிறோம், வரப்புக்கு உள்ளே இருக்குது நெல். ஏன்னா அந்த வழியில் நீங்கள் போகும்போது பார்க்கலாம். இப்போ திருப்பி பாரம்பரிய நம்ம பழமைக்கு திரும்புகிறோம். இப்போ மாப்பிள்ளை சம்பா, கரடஞ்சம்பா எல்லாம் திரும்புகிறோம். உங்களுக்கு எல்லாம் திரும்புகிறோம். இப்போ நாட்டுக்கோழி சாப்பிட திரும்புகிறோம். இப்போ நாட்டுக்கோழி முட்டை எங்கே கிடைக்குமான்னு பார்க்குறோம். மரச்செக்கெண்ணெய் இங்கே கிடைக்கும்னு எடுத்து வைக்கிறான். ஏன்? அதுக்கு முன்னாடி என்னாச்சு? திரும்புகிறான். எல்லாம் அப்படி வரணும்னு நினைக்கிறான். ஆனால் ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழியே அவ்வளோ உற்பத்தி செய்ய முடியல. அதுக்கு பதிலாக பண்ணக்கோழியை டூப்பு கோழியை கொண்டு வந்துட்டான். அப்போ 1 கிலோ தக்காய், 1 கிலோ கத்திரிக்காய், 10 காய் 1 கிலோவில் இருக்கணும்னா எதுக்கு 10 காய் ஒரே காய் மரபணுவை மாற்றிடு. தக்காளி 2 நாள் தான் இருக்கும், அழுகி போயிடும். அழுகி போயிட எதுவும் கெடுற எதுவுமே தூய்மையாக இருக்குது, நல்லதாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணால் இப்போ அது கெட்டு போயிடுதா, 2 நாளில் வெடிச்சிருதா, அதுவே வெடிச்சிருது. இப்போ என்ன பண்ணால் தவளையின் கொழுப்பை தூக்கி விதையில் செலுத்திட்டான், மரபணுவை மாற்றி. இப்போ நீ வேணால் தக்காளி வாங்கி கீழே போட்டு குதிக்கும், உடையாது. ஆப்பிள்லாம் 2 நாள் அழுகி போகும். இன்றைக்கி 6 மாதம் நாள் இருக்கேன், மெழுகு வேஸ்லினை தடவி வச்சிடறான். அன்னைக்கு பிரதமராக இந்த மன்மோகன் சிங்கிட்ட இந்த குற்றச்சாட்டு போகுது, எல்லாரும் இந்த ஆப்பிளில் வேஸ்லினை தடவி வைக்கிறாங்க, மெழுகுன்னு கொஞ்சமாக தடவுங்கன்னாரு. இதிலே ஊர்னவனாலும் நான் சொல்கிறேன். அப்போ எல்லாமே மரபணு மாற்றப்படுது. மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். மரபணு மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டு கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறிவிடுகிறது.